வேதத்துல இருந்து எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். மார்க் முதல் அதிகாரம் 40-41 வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உமால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். குஷ்டரோகி ஒருவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். அவர் விண்ணப்பத்தில் 3 காரியங்கள் நம்மளால் காண முடியும். முதல் காரியம், அவர் முழங்கால் படியிட்டார். கிறிஸ்துவுக்கு முன்பாய் தம்மை தாழ்த்தினார். 2வது, சித்தமானால் சுத்தமாக்கும் என்று தன்னுடைய ஜெபத்தை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். 3வது காரியம், உம்மால் ஆகும் என்று இயேசு கிறிஸ்துவால் இதை செய்ய முடியும் என்று விசுவாசித்து அறிக்கை செய்தார். இந்த ஜெபத்துக்கு பதில் இயேசு கிறிஸ்து மனதுருகி அவரை சுத்தப்படுத்தி அவருக்கு அற்புதமான ஒரு விடுதலை கொடுத்தார். நாமும் நம் வாழ்க்கையில இந்த ஜெபத்தை போல தேவனுக்கு முன்பாகவும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் நம்மளை தாழ்த்தி அவருடைய பரிபூர்ண சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு கேட்கிற எல்லா ஜெபங்களுக்கும் இயேசு கிறிஸ்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் நமக்கு பதில் செய்ய உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் அதிசயங்களை நம் வாழ்க்கையில செய்ய உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன்.